நெக்ஸ்ட்டு ஆங்குலர் மொமெண்டம், அதாவது கோண உந்தம். நம்ம லீனியர் மொமெண்டம் பார்த்துருப்போம். லீனியர் மொமெண்டம் ஆர் மொமெண்டம், அதாவது நேர்கோட்ட உந்தம் ஆர் உந்தம் பார்த்துருப்போம் இல்லையா? அதேமாதிரி இங்கே ஆங்குலர் மொமெண்டம் பார்க்குறோம். எல் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு பி. ஸோ இந்த ஆங்குலர் மொமெண்டம் இது எல்லாத்தையும் நம்ம 5th லெசனில் பார்ப்போம். இப்போ ஆர் அப்படின்னா அது டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் குறிக்கும். ஓகே, அப்போ இதுக்கு எப்படி நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதுறது? எல் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டணும் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர். அது 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 வந்துட்டு நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் சொல்லுவோம், இடப்பெயர்ச்சி. அப்போ லென்த். பி நம்மளுடைய போட்டிருப்போம், பிக்கு எம்எல் டி பவர் மைனஸ் 1. ஓகேவா? அப்போ அதை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க, எம்எல் டி பவர் மைனஸ் 1. அப்போ எல் இன்ட்டு எல் எல் ஸ்கொயர் ஆயிரும். அப்போ எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 1, எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 1. அப்போ இதுதான் ஆங்குலர் மொமெண்டத்துக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா. ஓகேவா? அடுத்து ஒர்க் டன், அதாவது செய்யப்பட்ட வேலை. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ ஒர்க் டன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க விச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸுக்கு நம்மளுடைய போட்டிருப்போம். எங்கே போட்டிருக்கோம் நம்ம? எம்எல் டி பவர் மைனஸ் 2. அப்போ எம்எல் டி பவர் மைனஸ் 2 இன்டு டிஸ்டன்ஸ் என்ன போடுவோம்? எல்னு போடுவோமா? எல் இன்டு எல் எல் ஸ்கொயர். இப்போ எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 போடுவோம். எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும். அப்போ ஒர்க்குக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா இதுதான், எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. நெக்ஸ்ட்டு கைனட்டிக் எனர்ஜி, அதாவது இயக்க ஆற்றல் ஆஃப் எம்வி ஸ்கொயர். ஸோ கைனட்டிக் எனர்ஜி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டு விச் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட் எம் ஸ்கொயர் ப்ராக்கெட் வி ஸ்கொயர் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கணும். ஓகேவா? அப்போ எம்முக்கு நம்ம என்ன போடுவோம்? மாசுன்னு போடுவோம். வெலாசிட்டி நம்ம முன்னாடியே போட்டிருப்போம். வெலாசிட்டிக்கு நம்ம வெலாசிட்டி எல் டி பவர் மைனஸ் 1, எல் டி பவர் மைனஸ் 1. பட் இங்கே என்ன இருக்குது? ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஸ்கொயர் போட்டுக்கணும். ஓகேவா? அப்போ எம் ஸ்கொயர் உள்ள கொண்டு வந்தால் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 ஆயிரும். அப்போ எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. அப்போ இதுதான் நீ போட்டுருங்க பாருங்க, எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. அப்போ இதுதான் கைனட்டிக் எனர்ஜிக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பொட்டான்ஷியல் எனர்ஜி என்ன பண்ணலாம்? பிஇ பொட்டான்ஷியல் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு எம்ஜிஹெச். அப்போ பொட்டான்ஷியல் எனர்ஜி ஸ்கொயர் ப்ராக்கெட்டை போட்டு விச் இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஜி ஸ்கொயர் ப்ராக்கெட் ஹெச் ஸ்கொயர் ப்ராக்கெட். இப்போ மாஸுக்கு என்ன போடுவோம்? நம்ம எம்னு போடுவோம். மாஸுக்கு எம். கிராவிடேஷனல், அதாவது ஜிங்கிறது கிராவிடேஷனல், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிடேஷனல். அப்போ ஆக்சலரேஷன் என்ன போட்டோம்? நம்ம எல்டி பவர் மைனஸ் 2 போட்டிருக்கா. இப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு எல்டி பவர் மைனஸ் 2. அடுத்து ஹைட்டு, அதுவும் லென்த் தான் சொல்லுவோம் நம்ம. அப்போ எல். அப்போ எல் இன்டு எல் எல் ஸ்கொயர். அப்போ எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 போடலாமா? பொட்டான்ஷியல் எனர்ஜிக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா எம் எல் இன்டு எல் எல் ஸ்கொயர். அப்போ எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. இதுதான் பொட்டான்ஷியல் எனர்ஜிக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா. ஓகேவா? இங்கே பாருங்கள், கைனட்டிக் எனர்ஜி அது சேம் தான், எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. பொட்டான்ஷியல் எனர்ஜிக்கும் சேம் தான், எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. இங்கே போட்டுருங்க பாருங்கள், பொட்டான்ஷியல் எனர்ஜி அதாவது நிலையாற்றல் எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. இப்போ எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா ஆல் எனர்ஜிக்குமே சேம் டைமென்ஷனல் ஃபார்முலா தான். ஓகேவா? எனர்ஜி எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. அடுத்து டார்க், அதாவது திருப்பு விசை. ஸோ இதை பற்றி நம்ம 5th லெசனில் பார்ப்போம். டார்க் அது நம்ம டவ்னு சொல்லுவோம். டவ் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ட்டு ஃபோர்ஸ். ஆறுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ட்டு ஃபோர்ஸ். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? லென்த்தில் சொல்லுவோம். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டு லென்த்தில் சொல்லுவோம். ஃபோர்ஸுக்கு எம்எல் டி பவர் மைனஸ் 2 போடுவோம். எம்எல் டி பவர் மைனஸ் 2. ஓகேவா? அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எல், ஃபோர்ஸுக்கு எம்எல் டி பவர் மைனஸ் 2. இப்போ எம் எல் அண்ட் எல் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. இப்போ டார்க்கு என்ன டைமென்ஷன் ஃபார்முலா? எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா எனர்ஜிக்கும் சேம் டைமென்ஷன் ஃபார்முலா, டார்க்குக்கும் சேம்
டைமென்ஷனல் ஃபார்முலா, ரெண்டுக்கும் சேம் டைமென்ஷனல் ஃபார்முலா. பட் எனர்ஜிங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி, டார்க்குங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், வெக்டர் அப்படின்னா அதுக்கு மேக்னெட்டியூட் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். ஸ்கேலார் அப்படின்னா அதுக்கு ஒன்லி மேக்னெட்டியூட், அதாவது ஒன்லி வேல்யூ மட்டும்தான் அதை டிபெண்ட்ஸ் பண்ணும். ஓகேவா? அப்போ ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு சேம் டைமென்ஷனல் ஃபார்முலா இருந்தாலும் சேம் பிசிக்கல் குவான்டிட்டிஸாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? நீங்கள் சொல்கிறோம் பாருங்கள். ஃபர்தர் ஒன் ஆஃப் தம் இஸ் ஸ்கேலார் எனர்ஜி, எனர்ஜிங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேவா? அண்ட் அனதர் ஒன் இஸ் வெக்டார்ங்கிறது டார்க், வெக்டார் குவான்டிட்டி டார்க். ஓகேவா? திஸ் மீன்ஸ் தட் த டைமென்ஷனலி சேம் பிசிக்கல் குவான்டிட்டி, ரெண்டுமே டைமென்ஷனலாக பார்த்தீங்கன்னா சேம் பிசிக்கல் குவான்டிட்டி தான். நீட் நாட் பி த சேம் பிசிக்கல் குவான்டிட்டி, அதாவது ரெண்டுக்குமே டைமென்ஷனலி சேம் பட் சேமாக அதாவது சேம் பிசிக்கல் குவான்டிட்டிஸாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? எனர்ஜிங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி, டார்க்குங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ அந்த டைமென்ஷனல் ஃபார்முலா இங்கே ஒரு டேபிள்ஸ் கொடுத்துருங்க பாருங்கள், இந்த பிங்க் கலர் பாக்ஸ். ஸோ எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கணும் நீங்கள். அதாவது இது எல்லாமே பிசிக்கல் குவான்டிட்டிஸ், இது எக்ஸ்பிரஷன், டைமென்ஷனல் ஃபார்முலா. இப்போ நான் சொன்னேன்ல, ஏரியா, ரெக்டாங்கிள், லென்த் இன்ட்டு பிரெத்து. ஃபஸ்ட் நம்ம எக்ஸ்பிரஷன் எழுதிக்கணும். அடுத்து இது லென்த்துக்கு எல் போடுவோம், இன்ட்டு பிரெத்துக்கு எல் போடுவோம். அப்போ எல் இன்ட்டு எல், எல் ஸ்கொயர். இது நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் போடணும் அண்ட் கேபிட்டல் லெட்டரில் தான் போடணும். ஓகேவா? அப்படி போட்டால் தான் அது டைமென்ஷனல் ஃபார்முலா. ஓகேவா? அண்ட் வால்யூம், ஏரியா இன்ட்டு ஹைட்டு. ஏரியாக்கு என்ன போட்டிருக்கோம்? எல் ஸ்கொயர் போட்டிருக்குமா? ஹைட்டுக்கு எல், அப்போ எல் ஸ்கொயர் இன்ட்டு எல், எல் கியூப். ஓகேவா? அடுத்து டென்சிட்டி. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் பிசிக்கல் குவான்டிட்டிஸுக்கு நம்ம எக்ஸ்பிரஷன் போட்டு டைமென்ஷனல் ஃபார்முலா ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா, அதாவது பரிமாண வாய்ப்போடு நல்லா படிச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். ஓகேவா? 1 மார்க் கேட்பாங்க, இதை வச்சு எக்ஸாம்பிள் சம்ஸ் கேட்பாங்க. வெரி யூஸ்ஃபுல் இந்த பிங்க் கலர் பாக்ஸ். ஓகேப்பா, தேங்க்யூ.